பாக்கியா எழில் எல்லாருமே சேர்ந்து சமையல் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே கோபி அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாரு. அதுக்கு தான் சமைக்க தெரிஞ்சால் மட்டும் ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடாது, அப்படியே ஒரு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் பெருசாகவும் அப்படிலாம் கனவு காணக்கூடாது. எனக்கு பார்த்தீங்களா, எனக்கு பிஸ்னஸ் நல்லா தெரியும், ஆனால் சமைக்க தெரியாது. எப்படி எப்படி ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவர் கேட்ட கேள்விக்கெலாம் எந்த பதிலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எவ்வளோ திமிராக பேசிட்டு போகிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. சரி விடுடா, நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவரோட குக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் ஒரு கதை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனி செழியன் 2 பேருமே இருக்காங்க. அப்போ செழியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிறாரு. யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. இல்லை, என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க. யார், லேடிஸா என்ன? இப்போ கூட நீங்கள் அந்த மாலினியோடு பேசிட்டு தான் இருக்கீங்களா? ஃபோன் அப்படியே கட் பண்ணிவிட்டு கிட்ட வராரு. இங்கே பாரு, நான் யார் கூடயும் பேசல, புரியுதா? மாலினியோட நம்பர் கூட என்கிட்ட இல்லை, நான் எப்போவுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறார். அப்படியா? அப்போ உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு சொல்லுங்கள். இந்தா இதுதான் என்னோடய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜெனி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி குழந்தைய வச்சிட்ருக்காங்க. அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே கொஞ்சிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஜெனி வந்து உட்காராங்க. அத்தை, என்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க அத்தை குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. என்ன பாக்கியா நீ குழந்தைய கேட்குற? குழந்தை எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது, என்கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன ஜெனி, எப்போ பார்த்தாலும் குழந்தை தூங்கிட்டே இருக்குது, குழந்தை தூங்குறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, என் கையிலேயே நான் வச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து குழந்தைய பயங்கர சந்தோஷமாக கொஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கோபி அப்படி பார்க்குறாரு. என்னாச்சு, இன்றைக்கி சமையல் எதுவுமே சரியாக இல்லையா? ஐயோ, சமையலெல்லாம் டெலிவரி பண்ணணுமே, கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கொடுத்தா தானே எல்லாமே நடக்கும் அப்படின்னு கோபி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அப்போ ஃபோன் பண்ணுறாரு. ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. என்னன்னே தெரியலம்மா, இன்றைக்கி எதுவுமே கொடுக்க முடியல, கண்டிப்பாக எங்கேயாச்சும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சமையலில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீ வந்துட்டு இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேணும், நீ கொடுத்துரு, டெலிவரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதே மாதிரி பாக்கியா எல்லாமே சூப்பராக சமைக்கிறாங்க. சமைச்சு கொண்டு போயிட்டு அங்கே இறக்குறாங்க. பார்த்தோன்னே கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ, என்ன இது, பாக்கியாவா சமைச்சு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியா கெத்தாக சூப்பராக கோபிக்கிட்ட நின்று பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன எல்லா ஃபுட்டும் நான் வந்து டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவகிட்டே ஆர்டர் பண்ணாங்க, கடவுளே, யார்கிட்ட நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோமோ அவகிட்டே அசிங்கமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணவும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு கோபி. அவ்வளோ சூப்பராக கெத்தாக போகிறாங்க பாக்கியா. ஈஸ்வரியும் வராங்க. வந்தோடனே கோபி கேட்குறாரு, அம்மா நீ என்னம்மா அவகிட்ட போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வேறு யாரடா தெரியும், நீ அவசரமாக சாப்பாடு வேணும்னு அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எவ்வளோ திமிராக நக்கலாக பேசிட்டு போகிறா, நீ பாத்தியாம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவகிட்ட நான் அவமானமே படக்கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் அவள் சமைச்சு அதை நான் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு. விடு கோபி, ஒரு நாள் தானே இதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு ஈஸ்வரி